வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, ஒருபோது உங்களை கைவிட போடுது, ஒருபோது உங்களை கைவிடாத தெய்வம். உன் சொந்த பந்தங்கள் கைவிடலாம், உன் தாய் தந்தை கைவிடலாம், ஊட்ட உறவினர்கள் கைவிடலாம், அக்கம் பக்கத்தினர்களை கைவிடலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நாளை மாறாதவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு உனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார், உனக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் அவர். பிரியமானவர்களே, உன் பாவங்களுக்காக தெய்வனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அத்தனை பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பரலோக ராஜ்ய மோட்சத்துக்கு வர முடியாது. பிரியமானவர்களே, சாதாரணமான விஷயம் கிடையாது. மாணவர் சொல்லுகிறது, ஐஸ்வர்யன் ஒரு கொண்டிருந்தாங்க. அந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கை, லக்ஸரியான வாழ்க்கை, வாழ்க்கையை அந்த உலகத்துல எல்லாமே அவனுக்கு லக்ஸரியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. பிரியமானவர், அவன் வீட்டு வாசல் அண்டையில வாழ்ந்து கொண்டிருந்தான் ஏழை லாசரு என்ற மனிதன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, அந்த வாசல் அண்டையில ஒரு புடி சாப்பாடு கூட அவன் போட மாட்டான். பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்யவன் ஒரு புடி சாப்பாடு கூட போட மாட்டான். அந்த நாய்களுக்கு அந்த போடுகிற அந்த பிஸ்கட்ல இருந்து அந்த அந்த துண்டாத அவனுக்கு கிடைக்குமா என்று சொல்லி அந்த வாசல் அண்டையில உட்கார்ந்திருப்பான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தரித்திரமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த தரித்திரன் மறித்து ஆபிரகாம் மடியில மோட்சத்தில அவன் இளைப்பாறுகிறான். பிரியமானவர்களே, அதே போல அந்த ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான். மறித்து அவன் நரகத்திற்கு போய்விட்டான். ஏன்னா இந்த பூமியில வாழும் போது ஒருவருக்கு நன்மை செய்யல, ஒருவருக்கு ஒரு புடி சாப்பாடு கொடுக்கல. யாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கல, இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் தரித்திரனாய் வாழ்ந்து இந்த உலகத்துல யாரையுமே நம்பாத இயேசுவை நம்பி அவன் போனா, இயேசு அவனுக்கு மோட்சத்துல இடம் கொடுத்தாருங்க. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யன் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆனா நரகத்துல வேதனைப்படுகிறான் ஐஸ்வர்யவான், கதறுகிறான். ஐயோ ஐயோ என்று சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே, அக்கினி கந்தக நரகத்திலே நான் கதறுகிறேன் என்று சொல்லி கதறுகிறான். அவனால அந்த வேதனை தாங்க முடியல. ஐயோ, என்னோட சகோதரர்கள் இந்த பூமியில 4 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, யார் இயேசுவை பற்றி சொல்லுவா? யார் இயேசுவை பத்தி சொல்லுவா? ஐயோ, இயேசுவை பத்தி சொன்னாங்களே நான் புறக்கணித்தனே, இயேசுவை பத்தி சொன்னாங்களே நான் மறுதளித்தனே, உதாசீனப்படுத்தி விட்டனே. பிரியமானவர்களே, உதாசீனப்படுத்தி விட்டான். கேவலம்